வெல்கம் டு விஜே மஹி கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மீன் வறுவல் ஈஸியாக வீட்டில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு 3 கிலோ மீன் எடுத்துருக்கோம். அந்த அளவுக்கு மீன் வறுவல் செய்யறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் வேணும், 1 கரண்டி மிளகாய் தூள், வீட்டில் இருக்கிற சாம்பார் பொடியே போதும், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் கடலை மாவு, தேவைக்கேற்ப உப்பு, எண்ணெய், கரம் மசாலா கொஞ்சம். 2 கிலோ மத்தி மீன் எடுத்திருக்கோம், 1 கிலோ வாவல் மீன் எடுத்திருக்கோம். நம்ம எடுத்து வச்ச எல்லா பொருளையும் இதில் கலந்துக்கலாம். ஃபஸ்ட்டு கரம் மசாலாவை போடுறேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள் தூள், வீட்டில் இருக்கிற மிளகாய் தூள், காரத்தை செக் பண்ணிட்டு திரும்ப போட்டுக்கலாம், கடலை மாவு, உப்பு, மசாலாவை ஃபஸ்ட்டு பிசைஞ்சிக்கலாம். மீனே லேசாக தண்ணி விடும், அதனால் நம்ம இப்போதைக்கு தண்ணி சேர்க்க வேணாம். இப்போது 2 மீன்லேயுமே மசாலா நல்லா கலந்தாச்சு. இது ஒரு 1 மணி நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே போய் மீன் குழம்பு செஞ்சிடலாம். 1 கிலோ வாவல் மீனும் 1/2 கிலோ மத்தி மீனும் எடுத்துருக்கேன். 2ஐயும் சேர்த்து தான் வைக்க போகிறேன். இதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்ன வேணும்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வெந்தயம், கடுகு சேர்க்க மாட்டோம் தாளிக்க, வெந்தயம் மட்டும்தான். 3 மீடியம் சைஸ் தக்காளி, 250 கிராம் சின்ன வெங்காயம், 3 பெரிய சைஸ் பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு, எண்ணெய் தேவைக்கேற்ப, புளி 250 கிராம், கல்லுப்பு தேவையான அளவு, காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள், வீட்டில் இருக்கிற சாம்பார் பொடியே போதும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். எண்ணெய் 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, வெந்தயத்தை போட்டுக்கலாம். வெந்தயம் கொஞ்சம் பொரிஞ்சதும் கருவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு, அப்புறம் சின்ன வெங்காயம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்து கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். எப்பயும் வெங்காயத்தையும் தக்காளியும் ஒன்றா சேர்க்காதீங்க. வெங்காயத்தை ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை ஆட் பண்ணுங்க. இப்போ தக்காளியும் நல்லா வேகட்டும் கொஞ்சம் நேரம். வெங்காயம் தக்காளி அடிக்கடி இந்த மாதிரி கலரி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். ஓகே, இது வெந்துட்டு இருக்கட்டும். அது வரைக்கும் நம்ம புளியை கரைச்சிப்போம். புளியை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சா போதும், நல்லா கரைக்கிற லெவலுக்கு வந்துடும். இப்போ புளி தண்ணி நம்ம வடிகட்டி எடுத்துக்கிட்டோம். இதில் வந்துட்டு நம்ம குழம்பு பொடியை போட்டுடலாம். கூடவே உப்பையும் போட்டுடலாம். இது இப்போ நல்லா கலரிடலாம். நம்ம இதுலேயே பார்த்துட்டோம் அப்படின்னா உப்பு மிளகாய் பொடி எல்லாம் நமக்கு தேவை அப்படின்னாக்கா சேர்த்துக்கலாம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லாவே வதங்கிருச்சு. நம்ம அங்கே சாம்பார் பொடி புளி தண்ணி எல்லாம் கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம சேர்த்த புளி தண்ணி மசாலா இதெல்லாம் நல்லா கொதிச்சு வருது. இந்த சமயத்தில் வந்துட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு உப்போ காரமோ கூட வேணும் அப்படின்னா இந்த சமயத்தில் போட்டுக்கோங்க. குழம்பு நல்லா கொதிக்கட்டும், அப்போ தான் அந்த மசாலா வாசம் பச்சை வாசம்லாம் போகும். குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் சுண்டட்டும் குழம்பு. அதுக்கப்புறம் மீன் எடுத்து போட்டுடலாம்.
அதுக்குள்ளே நம்ம இங்கே வறுக்கிற மீனோட வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். கல் நல்லா சூடாயிருச்சு, எண்ணெயை போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு, நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ மீனை சேர்த்துக்கலாம். இப்போ மீனை திருப்பி விட்டுக்கலாம். மசாலா பிரியாமல் வந்திருக்கு, மசாலா ஒட்டாமல் நல்லா அழகாக வெந்து வந்திருக்கு. கொஞ்சம் நேரம் வேகட்டும். மத்தி மீன் அதில் தோசைக்கல்லில் போட்டால் உடையுது, அதனால் வானலில் போட்டுப்போம். இது நல்லா மிதமான தீயில வேகட்டும். நம்ம இதை பரட்டி விட்டுருவோம். அது வரைக்கும் நல்லா மசாலா உடையாமல் வருது அழகாக. இப்போ நல்லா மீன் நல்லா வெந்து வந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். நீங்களே பாருங்கள் மசாலா எப்படி ஒட்டாமல் வந்திருக்குன்னு. மத்தி மீன் நல்லா வெந்து வந்துருச்சு, நம்ம அப்படியே எடுத்துருவோம். நல்லா அழகாக பொரிஞ்சிருக்கு. குழம்பு நல்லா சுண்டி வந்துருச்சு. இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். இப்போ நம்ம மீனை சேர்த்துடலாம். இப்போ மீனெல்லாம் சேர்த்தாச்சு. இனிமேல் கரண்டி வச்சு கலர வேணாம், ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ மீன் நல்லா வெந்திருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கி வச்சிடலாம். நம்ம மீன் குழம்பு ரெடி. இப்போ நம்மளோட மீன் குழம்பும் மீன் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாங்க சாப்பிட்லாம்.